யாரோ அந்நியர்கள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க போல இருக்கு. வா போய் பார்க்கலாம். என்ன பாஸ், கதவு பூட்டி இருக்கு, இப்ப என்ன பண்றது? வழக்கமா திறந்தா இருக்கும், இன்னைக்கு என்ன சோதனை பண்ணுது? வாட் நெக்ஸ்ட்? வெயிட் அண்ட் see. என்ன பாஸ், கன் எல்லாம் எடுக்கறீங்க? இது அந்த கன் இல்ல, லேசர் கன். என்ன பாஸ் சுத்தி பாக்குறீங்க? என்ன பாஸ், இங்கே திருன்னு முழிச்சிட்டு இருந்தா எப்படி? வாங்க போய் தேடுவோம். உனக்கு அந்த சனியன் பிடிச்ச ரோபோ ஜீனியோட பவர் தெரியாது, அதான் இவ்வளவு ஆர்வக்கோளாரா இருக்கிற. சரி வா. யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தல்ல ஜூலி? ஆமா, என் மாஸ்டரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் வந்திருக்காங்க. நிச்சயமா என்ன தேடித்தான் வந்திருப்பாங்க. இல்ல, அவங்க மரணத்தை தேடித்தான் வந்திருக்காங்க. ஐயோ, நான் ஒண்ணுமே பேசல பாஸ், எதுக்கு உசு உசுன்றீங்க? சாரி, ஃபாலோ மீ. ஜீனி, என்ன? நீ அவங்கள என்ன பண்ண போற? ஆரத்தி எடுத்து வரவேற்க போறேன். முட்டாள், கையில லேசர் கன்னோட போறவங்கிட்ட கேக்குற கேள்வியாகுது. ஜீனி வேணாம், அவங்கள ஒண்ணும் பண்ணிடாத. ஏன்? என்ன இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்ன உருவாக்குனவங்க. அதனால என்ன? அவங்க என்ன உருவாக்கலையே, நான் ஏன் சென்டிமெண்ட் ஆகணும்? உனக்கேத்த ஜோடியா என்ன உருவாக்கி இங்க அனுப்பி வச்சது அவங்க தானே. அவங்க நம்பிக்கைக்கு தான் நீ எப்பவோ துரோகம் பண்ணிட்டியே. ஓஹோ, அப்போ நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உனக்கு பெரிய விஷயமா படல. நான் உங்களுக்கு பண்ணின துரோகம் தான் பெரிய விஷயமா படுதா? நீ அந்த கபோர்ட்ல இருக்கான்னு தேடு. என்ன பாஸ், எங்க தேடி இந்த ஜூலியும் ஜீனி காணுமே? எங்கேயாவது சைலண்டா ரொமான்ஸ் மூட்ல இருக்கும், அதுங்களை பார்த்த உடனே சுட்டணும், இல்லைன்னா அந்த ஜீனி நம்மள சுட்டுரும். வா. சொல்றத கேளு ஜூலி. நோ, நீ என்ன சமாதானப்படுத்த முயற்சி பண்ண வேண்டாம். முதல்ல என்ன பெணமாக்கிட்டு அவங்கள போய் சுடு. முட்டாள்தனமா பேசாத. உன்னை காதலிச்சனா முட்டாள் தான். சுடு. உனக்காக முதல் முறையா என் மாஸ்டருக்கு நான் துரோகம் பண்றேன். உனக்காக அவனை நான் ஒன்னும் பண்ண மாட்டேன். பட் லேபுக்குள்ள அவன் வந்து பாம்ல கைய வச்சான், நான் சுட்டு தள்ளிடுவேன். கருணை காட்ட மாட்டேன். பாஸ், என்ன பாஸ், இந்த ரூம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. வித்தியாசம்னா எதை சொல்ற? ஒரு விஞ்ஞானியோட ரூம் மாதிரி தெரியல. யார் அவனை விஞ்ஞானின்னு சொன்னது? நான் தான் சொன்னேன், என்கிட்ட ஃபார்முலா திருடிட்டு போனவன். இப்போ அது நம்புறியா? இது அந்த அருமை நாயகத்தோட பர்சனல் ரூம். நானே இங்க வேலை செய்யும் போது ஒரே ஒரு தடவை தான் எட்டி பார்த்துருக்குறேன். நீ என்ன பண்ற, அந்த பக்கம் போய் கொஞ்சம் குனிஞ்சி நிமிந்து அந்த இடம் இந்த இடம்னு ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ரோபோக்களை தேடு. நான் இங்க கப்போர்ட்ல தேடுறேன். போ. கிழவன் ஒரு தனி கட்டணு இந்த அறவேக்காடு சொன்னுச்சு. ஆனா இங்க ஒரு குழந்தை போட்டோ இருக்குதே. பாஸ், என்ன என்ன
இங்க பாத்தீங்களா ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ? ஆமா, குழந்தை போட்டோ. கிழவ தனி கட்டன்னு சொன்னீங்க. அந்த ஆளோட பர்சனல் ரூம்ல அதுவும் கம்ப்யூட்டர்ல ஒரு குழந்தை போட்டோ இருக்கு. மை டியர் கிராண்ட் டாட்டர் ஸ்ரேயா. ஐயோ, கிழவன் வந்துட்டா போட்டிருக்கேன். வாட் நெக்ஸ்ட்? இத கூட நான் சொல்லுமா பாஸ்? எஸ்கேப், ஓடுங்க பாஸ். என்னாச்சுல? நம்ம எத்தனாவது மாடியில இருக்கோம்? 3வது மாடியில் இருக்கு. அதுக்கு என்னடா இப்போ? இங்க இருந்து நம்ம பூதலோகம் பக்கம் தானே? பரலோகம் கூட தான் கிட்ட போறியா? இங்க நாங்க 2 பேரும் இருக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு அம்மாவையும் பாட்டி எப்படி ஒண்ணு சேர்க்கறதுங்கறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்க என்னடானா பூதலோகம் பக்கம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்பா இப்படி இருக்கீங்க? இல்லப்பா, இங்க இருந்த வானத்தை அண்ணந்த பார்த்தேன்ல, பூதலோகம் ஞாபகம் வந்துருச்சு. சரி விடு, அவங்கள 2 பேரும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு நான் சூப்பரான ஒரு ஐடியா சொல்றேன். அப்பா, நீ ஐடியா கொடுக்கலனாலும் பரவாயில்ல, எங்க 2 பேருக்கு இடைஞ்சல் பண்ணாம இருந்தா அதுவே போறோம். நம்மள ரொம்ப குறைச்சி எடை போட்டுட்டாங்களே. இப்ப நல்ல ஐடியாவா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா 2 மாசத்துக்கு காலர் தூக்கி விட்டு நடக்கலாம். என்ன சொல்லலாம்? எப்படி மாமியார் மருமகளை சமாதானப்படுத்தலாம்? ஏமோசா, இப்படி பண்ணா என்ன? என்ன தாத்தா? பொம்பளைங்க நீங்க 2 பேரும் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆம்பளைங்க நாங்க 2 பேரும் வீட்டுக்கே வரமாட்டோம், வெளியிலே தங்கிக்கிறோம்னு ஒரு போடு போட்டா என்ன? அப்பா, நீங்க அப்படி சொன்னீங்கன்னா தாராளமா வெளியே தங்கிக்கிங்க, எங்க சண்டைக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்குன்னு அவங்க ஒரே படா போட்டுருவாங்க. ஆமா தாத்தா, நாம எல்லாரும் இத பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம்னு மிரட்டி எல்லாம் அவங்கள சமாதானப்படுத்த முடியாது. அப்பா, பேச்சுவார்த்தையால முடியாத விஷயம் எதுவுமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால அவங்கள 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி பார்ப்போம். ஏய், 2 பேருமே கீரியும் பாம்பா இருந்தா பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு எடுபடும்? ஆமாப்பா, பேச்சுவார்த்தையில ஆரம்பிச்சு கை கலப்புல கூட போய் முடிச்சிடும். 2 பேர்த்தையும் ஒரே கருத்துள்ள ஏதாவது ஒரு விஷயத்துலதான் ஒண்ணு சேர்க்க முடியும். ஆமாப்பா, பகையாளிகள் யாராவது வந்தாதான் பங்காளிகள் ஒண்ணு சேர்ந்து எழுத்து நிற்பாங்கன்னு ஊருக்குள்ள எல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டா? ஏய், இதான சரியான யோசனை. என்ன தாத்தா, அப்பா ஏதோ பகையாளி பங்காளின்னு சொல்றாரு, நீங்களும் அதை சரின்னு சொல்றீங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. என்னமோ பண்ணுங்க, போங்க. மூசா, உங்க அம்மாவுக்கும் பாட்டிக்கும் நீன்னா உயிர். ஒரு முயற்சிக்காக நாம உனக்கு அந்த லியாலியோ முகம்பாவாலியோ ஆபத்து வரப்போகுதுன்னு பொய்ய சொன்னா அவங்க 2 பேரும் சண்டையை மறந்துட்டு உன்னை பாதுகாக்கிறதுக்காக ஒண்ணு சேருவாங்கல்ல? அது சரி தாத்தா, இந்த போய் அவங்க கிட்ட எடுபடுமா? சொல்ற மாதிரி சொன்னா எல்லாமே எடுபடும். ஒருத்தன் பொய் சொல்லி பாரிஸ் ஈபில் டவரையே 4 தடவை வித்திருக்கானே. அது சரிப்பா, நான் லீயையும் முகாம்போவையும் அழிச்சதுதான் அம்மாவுக்கு பாட்டிக்கும் நல்லாவே தெரியும். செத்தவங்களால எப்படி ஆபத்து வரும்னு அவங்க யோசிக்க மாட்டாங்களா? மூசா, எப்பவும் பெண் புத்தி பின் புத்தி, எப்பவும் உணர்ச்சிவசப்பட்ட மாதிரி கொந்தளிப்பாங்க, அப்புறமா தான் யோசிப்பாங்க. இங்க பார், அவங்கள நம்ப வைக்க வேண்டியது எங்க பொறுப்பு, நடிக்க வேண்டியது ஓம் பொறுப்பு இல்லையாப்பா? ஆமா மூசா, நீ நடிக்கிறத வச்சுதான் அவங்க நம்புறதும் நம்பாததும். நல்லா நடிக்கணும்னா நெஜிலா, அங்க போய் அவங்களால மூசாக்கு ஆபத்துன்னு சொன்ன உடனேயே நீ ஐயோன்னு அழுதுன்னா. அப்பா, எனக்கு என்ன இது புதுசா? இப்பவும் அதுதானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரி வாங்க போவேன். வா போ. ஐயோ பாஸ், ஏன் பாஸ் டேபிள போட்டு உடைக்கிறீங்க? பின்ன அந்த சாத்தான் மிஷினுங்க ஜூலி ஜினி 2 என் கையில கிடைக்காம போச்சே. அந்த கிழவன் மட்டும் காலிங் பில் அடிக்காம இருந்தா அந்த 2 பேரையும் துவம்சம் பண்ணிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சு. அவர் வீட்டுக்கு அவர் வராம இருப்பாரா? அவர் வரதுக்கு முன்னாடி காரியத்தை சாதிக்காம இருந்தது நம்ம தப்பு. நான் என்ன அங்க போய் கதா காலட்சேபமா பண்ணிட்டு இருந்தேன். 2 மிஷினையும் தேடினேன், கிடைக்கல. இருக்கட்டும், அடுத்த தடவை போகும்போது வச்சுக்கிறேன் நானு. பாஸ், என்ன நீங்க ஒரு தத்தி பாஸ். You are crossing your limits. ஏதாவது சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வருதுல்ல? என்ன பத்தி உண்மை சொன்னா எனக்கு அப்படிதான் கோவம் வரும். அதை விடு, அடுத்த தடவை போய் அந்த மிஷின்ல நான் அழிச்சிட்டு வரல. நான் ப்ரொஃபசர் எக்ஸ் இல்ல. மெஷின்களை விடுங்க பாஸ். ஹைட்ரோபாம அந்த அரும நாயகமே கொண்டு வந்து உங்க கையில கொடுத்து, இந்தாங்க ப்ரொஃபசர் எக்ஸ், இந்த ஹைட்ரோபாம நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே கண்டுபிடிச்சுதான் சொல்லிக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஐடியா என் கைவசம் இருக்கு. என்ன நம்பலையா? இல்ல, அப்படி இல்ல. அந்த அருமைநாயகம் எப்படி தானா அவரா வந்து? பாஸ்,
நான் இன்னும் ஐடியாவே சொல்லல, அதுக்குள்ள ஏன் இந்த இழு இழுக்குறீங்க? சரி, என்ன மிரட்டாம ஐடியாவை சொல்லு. பாஸ், ஒரு மனுஷனோட கை காலை முடக்கிறத விட அவன மனசளவுல முடக்கிறது தான் உண்மையான முடக்கம்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, மேட்டருக்கு வா. இத பாருங்க பாஸ், அருமநாயகத்து வீட்டு கம்ப்யூட்டர்ல பார்த்தமே, அது யாரு? மை டியர் கிராண்ட் டாட்டர் ஷேயான் எழுதி இருந்தது. பேத்தி இல்லாம யாரும் அப்படி எழுதி வைக்க மாட்டாங்க. சோ அது அவரோட பேத்தி தான். ஆமா, ஸ்ரேயாவை தன்னோட உயிர்னு எழுதி வச்சிருக்காரு. அந்த உயிரை நாம எடுத்துருவோம். ஹைட்ரோபாம கொடுத்தா அந்த பொண்ணை திருப்பி கொடுக்கறோம்னு டிமாண்ட் பண்ணுவோம். கொடுக்கலாமா? நீங்களே படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. இல்ல, என்ன விளையாடுறியா? பின்ன என்ன பாஸ், ஒரு மனுஷன் தனக்காக எதுவும் பண்ணலனாலும் தான் பாசம் வச்சிருக்கவங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவான். சரி, வாட் நெக்ஸ்ட்? ஸ்ரேயாவை கடத்திட்டு வந்து நம்ம கஸ்டடியில வச்சு டிமாண்ட் பண்ணா நிச்சயமா அருமநாயகம் ஹைட்ரோபாம நமக்கு கொடுத்துருவாரு. எனக்கு கொடுத்துருவாரு. எனக்கு சரி, எனக்கு கொடுத்துருவாரு. நான் எனக்குன்னு சொன்னா நீ உனக்குன்னு சொல்லணும். ஓ, அந்த எனக்கா? அந்த எனக்கு தான். ஆனா இப்ப என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னா, அந்த ஷேயா எங்க இருக்கிறா? அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கடத்துறது? பாஸ், நான் சீரியஸா கேக்குறேன். எல்லாத்தையும் நானே சொல்றதுக்கு பதிலா அருமநாயகத்தை நேரடியா நானே டீல் பண்ணி அந்த ஹைட்ரோபாம ஹைஜாக் பண்ண என்ன? சாவச்சிடுவேன் உன்னை. நீ அந்த ஷேயாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற பேசிக் ஐடியா மட்டும் கொடு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்படி செஞ்சா அப்படி எப்படி? பாஸ் வாங்க பாஸ். எப்படி? எப்படியே பண்ணிடுவோம். ஆட்டுக்கல்ல மாதிரி இருந்துகிட்டு என்னையே ஆட்டலாமனு பாக்குறாள. நடக்குமா என்கிட்ட? தார் டின்னு மாதிரி தலைய வச்சுக்கிட்டு எனக்கு தண்ணி கட்டுறியா? இரு இரு, சமயம் வரட்டும். வாயால பேச மாட்டேன், கையாலேயே பேசுறேன். எப்பா, இவங்க ரெண்டு பேரையும் இந்த ஜென்மத்துல சமாதானப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாம பேசணும்படியே சொல்லலாம். வா. அறிவு இருக்காயா? கோட்டை தானே நீ பாட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்க. கோட்டை பத்தி பேசிட்டு இருக்கீல? மூசாக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்குன்னு தெரியுமா? ஐயோ மூசா, என்னப்பா ஆச்சு? என்னடா சொல்ற? என் பேரனுக்கு ஆபத்தா? டேய் என்னடா சொல்லுடா. ஜிலா, அதே நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கு அவங்க சண்டை தான் முக்கியம். என் மக மூசாக்கு என்ன ஆபத்துன்னு சொல்லுங்க. என் பேரனுக்கு என்ன ஆபத்து சொல்லுங்க. லீயும் முகாம்பவும் கூட்டணி சேர்ந்து என்ன அழிக்க வராங்க. வரட்டுமே, என்னை மீறி உன்னை எந்த கொம்பன் தொடரான்னு பார்க்கலாம். யாரையும் நம்பி என் பேரனை விட தயாரா இல்ல. அவனுக்கு பாதுகாப்பான வளையம் போட்டு என் பேரனை இடுப்புல தூக்கி வச்சுக்குவேன். பெத்த பிள்ளைய காப்பாத்த முடியாதவன் நான் இல்ல. பெத்த பிள்ளையால மீண்டு வந்தியா, அதை மறந்துடாதே. அப்புறம் என்ன மாறு தட்டிக்கிற? இருக்கலாம், ஆனா அது அன்னைக்கு. இப்ப கதையே வேற. என்ன வேற? இப்ப மட்டும் என்ன 10 யானை பலம் வந்துருச்சாக்கும். பலம் வரும், வராம போகும். அது மத்தவங்களை காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யோ, வாயில நான் கொல்கட்டைய வச்சிருக்க. நம்ம பிள்ளைய நம்ம காப்பாத்திக்க முடியும் வாய் தந்து சொல்லியா? ஏன் பேசாம இருக்கீங்க? நாங்க எங்க பேரனை காப்பாத்த முடியும்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் யோசனை பண்றீங்க? முதல்ல மூசா எனக்கு மகன், அப்புறம் தான் உங்களுக்கு பேர. முதல்ல அவன் எனக்கு பேர, அப்புறம் தான் உனக்கு புள்ள. நிறுத்துங்க. தாத்தா சொன்ன மாதிரி உங்களுக்கு உங்க சண்டை தான் முக்கியமா போச்சுல்ல? இல்ல மூசா, நான் உன்னை பேசாதீங்கம்மா. உங்களுக்கு பாசத்தை விட உங்க பகைதான் முக்கியமா போச்சுல? இல்ல, எனக்கு பகை முக்கியம் இல்ல மூசா, நீதான் முக்கியம். ஆமா பாட்டி, நீங்க எனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நான் இப்பதான் பார்த்தேனே. எனக்கு ஒரு ஆபத்துன்னு சொன்னாலாவது நீங்க 2 பேரும் உங்க சண்டையை மறந்து ஒண்ணு சேருவீங்கன்னு தான் நாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பொய்ய சொன்னோம். ஆனா நீங்க இந்த பொய்யையே உங்களோட பிரச்சனைக்கு ஒரு காரணமா எடுத்துக்கிட்டீங்க. எப்போ என்னோட உயிரை விட உங்க பகையை பெருசா நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ, அதுக்கப்புறம் மகன்னு நீங்களும் பேரென்னு நீங்களும் உரிமை கொண்டாடவோ பாசத்தை காட்டவோ உங்க 2 பேருக்கும் எந்த தகுதியும் இல்ல. மூசா, என்னப்பா பேசுற? மூசா, நான் உன் அம்மாப்பா. இல்ல, எப்போ நீங்க மாமியார் மருமங்கிறத மறந்து எனக்கு அம்மாவாவும் பாட்டியாவும் நடந்துக்கிறீங்களோ, அப்பதான் நான் உங்க 2 பேர்கிட்டயும் வருவேன். அது வரைக்கும் நீங்க அடிச்சுக்கிட்டாலும் உதச்சுக்கிட்டாலும்
நான் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன். நான் வரேன். பாஸ், 4 நாளா இந்த அருமை நாயகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆளு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போறா, பேத்தியை பார்க்க போக மாட்டேங்கிறான். கவலைப்படாத லில்லி, பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில். ஆனா நிச்சயமா ஒரு நாள் இந்த கிழவன் நம்ம கையில மாட்டுவான். லுக் தேர், கிழவன் கார் இந்த பக்கமா தான் போகுது. அதை ஃபாலோ பண்ணுவோம். டிரைவர், அந்த காரை ஃபாலோ பண்ணு. Get in. பாஸ், நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஒன்னும் நினைக்க வேணாம். ஏன் நீங்க ஏதாவது நினைச்சீங்களா? எஸ், கிழவன் பொம்மையோடையும் ஸ்வீட் பாக்ஸோடையும் வந்து இறங்குறான்னா அநேகமா இதுதான் அவனுடைய பேத்தி ஸ்ரேயாவோட வீடா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரேயா குட்டி, ஹாய் ஸ்ரேயா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? சாப்பிட்டியா? பிஸ்கட் சாப்பிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். கத்தாதீங்க பாஸ், நீங்க கத்தி நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்கதா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க போல இருக்கு. இல்லை, இதுதான் அருமை நாயகத்துடைய மருமகன் வீடு. இதுதான் அவன் பேத்தி ஸ்ரேயான்னு நினைக்கிறேன். நான் கண்டுபிடிச்சேன். அப்பா, நீங்க விஞ்ஞானின்னு நிரூபிக்க என் கண்ணு முன்னாடி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பு இதுதான் பாஸ். ஓவரா பேசாத, வாட்ச் பண்ணு. நல்லா படிக்கிறியா? ஸ்கூலுக்கு போறியா? அப்பா வெளியில போயிருக்காரா? வா போலாம், உள்ள போலாம், வா. வா. பாஸ், என்ன பாஸ் ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறீங்க? லில்லி, உள்ள போயிட்டாங்க. வாட் நெக்ஸ்ட் பாஸ்?